ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, யாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை கோட்டைக்கு அனுப்புவதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆனால் ஒன்றை இந்த அரங்கத்திலே வந்திருக்கின்ற தாவேகா நிர்வாகிகள், மேடையில் இருப்போர் உட்பட அத்தனை பேர் உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்று பாடினான் பாரதி. அந்த ஒற்றுமைதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. காரணம் என்ன என்றால், தேர்தல் களம் அமைய இருக்கிறது. வெற்றி கனியை பறிப்பதற்கு அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் சூழ்ச்சி செய்வோர், ஏளனம் செய்தோர், ஏகடியம் பேசியோர் எப்படியும் நம்மை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக களத்திலே வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள். இதுகாரும் கடந்த 35 ஆண்டு காலமாக, 30 ஆண்டு காலமாக, 25 ஆண்டு காலமாக, 20 ஆண்டு காலமாக என்று வருடத்தை கணக்கிட்டு பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் என் தங்க தலைவனுக்காக, தளபதிக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்கள் ஆற்றலை, உங்கள் அறிவை, உங்கள் திறமையை இன்றைக்கு சோதித்து பார்ப்பதற்கு, வியூகங்களை வகுப்பதற்கு, குள்ளநெறி தந்திரங்கள் செய்வதற்கு சிலர் புறப்படுவார்கள். விழிப்புடன் இருக்க வேண்டும், ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி என்று யாரும் நம்மை பிரித்து விடாதபடி, அந்த மாவட்டத்துக்காரன், இந்த மாவட்டத்துக்காரன், அந்த மொழிக்காரன், இந்த மொழிக்காரன், அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன் என்றல்ல. நான் ஏற்கனவே சொன்னேனே, ரொம்ப அருமையாக அவர் பேசிய அந்த பஞ்சு டயலாக் நான் சொன்னேனே, இந்த ஏரியா அந்த ஏரியா அல்ல, எல்லா இடத்திலும் அவர்தான் கில்லி என்பதை மனதிலே வைத்து அந்த ஒற்றுமை உணர்வை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தங்கமான தலைவர், சூழ்ச்சியும் தந்திரமும் தெரியாத ஒரு தலைவர். மக்கள் நலன் ஒன்றுதான் என் குறிக்கோள் என்று இன்றைக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் என்று மக்களை நம்பி இருக்கிற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு நம் முன்னாலே இருக்கிறார். அருமை நண்பர்கள் சொன்னது போல, காசு படம் சேர்க்கலாம், கோடி கோடியாக கொட்டி வைத்திருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தொண்டர்களைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை, வேறு எந்த கட்சியிலும் இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூற முடியும். மாசு மறுவற்ற தங்கங்களாக உள்ளத்திலே உறுதியை தேங்கிக் கொண்டு என் தலைவரை ஆட்சி பொட்டிலே அமர்த்துகின்ற வரைக்கும் ஓய மாட்டேன் என்று இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அருமை தலைவர் மூலமாக, நிர்வாகிகள் மூலமாக நான் அன்பாக விடுக்கிற வேண்டுகோள், ஒற்றுமையை காத்துக் கொள்ளுங்கள். கட்டமைப்பிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அவற்றையெல்லாம் களைந்துவிட்டு ஒரே குறிக்கோள், கோட்டையிலே கோலோச்சுகிற கோமாராக நம்முடைய தலைவரை அமர்த்துகிற வரைக்கும் ஓயக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிற தங்கங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்திருக்கிற அந்த தொண்டர்கள், காலம் காலமாக போற்றி பாதுகாத்திருக்கிற அந்த பண்பாட்டை, பாரம்பரியத்தை நிறைக்க செய்கின்ற வகையிலே ஆற்றி வருகிற பணிகள், அவற்றுக்கெல்லாம் ஒத்தாய்ப்பு வைத்தார் போல இந்த தேர்தல் களம் அமைய இருக்கிறது. அமைதி காப்போம். தலைவருடைய கண்ணசைவிலே அவர் என்ன சொல்லுகின்றார், எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ, யாரை சுட்டி காட்டுகின்றாரோ, அவர் கண்ணசைவிலே யாரை பார்க்கின்றீர்களோ, வெற்றி களத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நமக்கு அடிப்படை தேவை ஒற்றுமைதான். அந்த ஒற்றுமை உணர்வு மட்டும் நிரம்பி நிற்குமேயானால் நம்மை வீழ்த்துகிற, வெல்லுகிற சக்தி இந்த தமிழ்நாட்டிலே இல்லை என்பதை நான் அறுதியிட்டு சொல்லி